வந்து T20 உலகக்கோப்பை வந்து நடக்க போகுது. ஸோ அந்த உலகக்கிணதுக்கான டீம் வந்து எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பயிற்சி ஆட்டமும் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நெதர்லாந்துக்கு வந்து நேற்று ஒரு பயிற்சி ஆட்டம் நடந்தது. அது வந்து கடும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஸ்ரீலங்கா அணி. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை நடப்பதற்கு முன்பாகவே இப்போ ஸ்ரீலங்கா அணி கடும் தோல்வி அடைஞ்ச வந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னடாப்பா இது T20 உலகக்கோப்பை நடப்பதற்கு முன்னே அதுவும் பயிற்சி ஆட்டம், அதுவும் நெதர்லாந்து ஒரு சின்ன டீம் ஆச்சு, அவங்களிடம் கடும் தோல்வி அடைஞ்சிட்டாங்களே என்ற ஒரு ரசிகர்களுக்கு மிகவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. முதல்ல டாஸ் வின் பண்ண நெதர்லாந்து அணி வந்து முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நெதர்லாந்து அணி வந்து 181 ரன் வந்து அடிச்சாங்க. அதுவும் 5 விக்கெட் இழந்து 20 ஓவர் முடிவில் வந்து இதுல வந்து மைக்கேல் டேவிட் வந்து அதிகபட்சமாக வந்து 55 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அங்காளி பக்கம் போலிங் சைட் பார்த்தோம்னா 4 ஓவர்கள் வீசி 31 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தி இருந்தது டில்சான் மதுசங்கா. 182 அடிச்சா அந்த டாக்கெட்டோட களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணி வந்து 18.5 ஓவர்லேயே 161 ரன்களோட சகல விக்கெட்டையும் இழந்து நெதர்லாந்திடம் வந்து கடும் தோல்வி அடைஞ்சாங்க ஸ்ரீலங்கா அணி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் வந்து முதல் 5வது ஓவர்லேயே வந்து 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க ஸ்ரீலங்கா அணி. ஏன்னா நெதர்லாந்து போல் வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுட்டே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு போல் போட்டாங்க நெதர்லாந்து அணி. பேட்டிங் சைட் பார்த்தோம்னா கேப்டன் கசரங்கா வந்து 43 ரன் அதிகபட்சமாக அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவரில் வந்து 5 6 அடிச்சிருந்தாரு கசரங்கா. அது மட்டும் இல்லாமல் சனக்கா வந்து 35 ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் அவுட் ஆகாமல் இருந்தார். இதிலிருந்து பார்த்தோம்னா வெறும் பயிற்சி ஆட்டத்திலேயே இலங்கை வந்து நெதர்லாந்தில் வந்து கடும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதே வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய டீம் என்றே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய ஜாவாங்கள் வந்து இப்போ இருக்காங்க ஸ்ரீலங்கா டீமில் வந்து. இப்படி இருந்தும் ஸ்ரீலங்கா டீம் வந்து நேற்று நெதர்லாந்தில் வந்து தோல்வி விட்டது வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர் மத்தியில். பார்ப்போம் இனி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மேட்சுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. பயிற்சி மேட்ச் ஒவ்வொரு டீமுக்கும் நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து வார மாதம் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் யார் ஃபேன் அண்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபேனாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.